தொடர்ந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் வழங்கிய சுய மனித மேம்பாடு அல்லது ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு, வெற்றிகரமான மனிதனாக வாழ்வதற்குரிய நன்னெறிகள் என்று 13 இருக்கின்றது. அதில் கடந்த சில வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 7 வீடியோக்கள் இது சம்மந்தமாக நம்ம வெளியிட்டிருக்கோம். இதில் 8வது ஜஸ்டிஸ், அதாவது நீதி அப்படிங்கிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த ஜஸ்டிஸை பற்றி சொல்லும்போது, wrong none by doing injuries or omitting the benefits that are your duty. அது யாரையும் காயப்படுத்தாதீர்கள், அது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ காயப்படுத்தக்கூடாது, செயல் இழப்பை உண்டு செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் கடமையிலிருந்து, அதான் நாம் செய்ய வேண்டிய கடமை, ஒருவேளை அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது நம்ம எது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் கூட நம் கடமையிலிருந்து தவறினால் அதுவும் நீதியாகாது அப்படிங்கிறது தான். இப்போ இதை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு 4 விஷயம் நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல நீதினா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நேர்மையானது என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுதல். நேர்மைனா என்னது? சரியான முறையில் நடக்கணும், நியாயமாக நடக்கணும். எது நியாயம் அப்படிங்கிற உணர்ந்து கொண்டாலே அநீதி செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எது கரெக்டு, எது நேர்மையான வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் 4 முக்கியமான பங்கு இருக்குது. அதாவது கீ ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபேர்னஸ். ஃபேர்னஸ்னால் நியாயமாக இருங்க, நேர்மையாக இருங்க. இன்னும் சொல்லணும்னா அனைவரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. பாகுபாடுன்றது இருக்கக்கூடாது. அது மொழினாலேயோ மதத்தினாலேயோ இல்லை ஜாதினாலேயோ இல்லை நம்ம பதவி, நான் இவ்வளோ பெரிய ஆள் அவன் எல்லாரும் மனிதர்கள் தான். அப்போ அனைவரையுமே ஒன்றாக நினைக்க வேண்டும். இது முதல். 2வது ரெஸ்பெக்ட் ஃபார் ரைட்ஸ். அடுத்தவர்களுடைய உரிமையாக இருக்கலாம், அதற்கு நாம் என்ன செய்யணும்? மதிப்பளிக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு விஷயத்தில் சுதந்திரம் இருந்துச்சுன்னா அந்த சுதந்திரத்தை அவனை அனுபவிக்க நம்ம அனுமதிக்கணும். ஏன்ட்ட சில ரைட்ஸ் இருக்குது, ஏன்ட்ட சில பவர் இருக்குங்கிறக்கா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு ஒருவேளை நம்ம அநீதி இழைக்கப்பட்டால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். 2வது ரெஸ்பெக்ட் ஃபார் ரைட்ஸ். 3வது அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்பை தட்டி கழிக்கிறது. பொதுவாகவே நாம் செய்கிற செயலுக்கே எனக்கு தெரியாது, அதை அவன் செஞ்சு அடுத்த வட்டத்துக்கு போடுவோம். நம்ம எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதுவுமே 3வது விஷயத்தில் அக்கௌண்டபிலிட்டி. நாம் என்ன செய்யணும், எந்த வித பிரச்சனை இருந்தாலுமே அதை நம்ம செஞ்சதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். 4வது சோசியல் ஹார்மனி. ஒரு சமூகத்தில் ஒரு நல்வாழ்வு வாழ்றதுக்கு நம்மளால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் உயரணும். அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ இந்த 4மே ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நீதியில் ஒரு 4 டைப் இருக்குது. கம்யூட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாற்ற நீதி. அதான் சார் பரிமாற்ற நீதி. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய, ஒரு ஜெனரலாக நடக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். என்ன ரிலேஷன்ஷிப்பு? உதாரணத்திற்கு நாம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், நியாயமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். என்ன சொல்கிறோம்? ஒருத்தனை கடன் வாங்குகிறோம், அந்த கடனை சரியான முறையில் சரியானவற்றை திருப்பி கொடுக்கணும். இதுவே ஒன்று. இல்லை ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், சரியான ஓனர்கிட்ட கரெக்டான விதத்தில் நம்ம மனுஷனும் திருப்பி கொடுக்கணும். இதான் கம்யூட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், விநியோகிக்கக்கூடிய நீதி, விநியோக நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ விநியோக நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவரும் ஒன்று தான். நம்ம முதலே சொன்னோம்,
எல்லாரும் ஈக்குவிட்டபிள் தான். ஈக்விட்டி அப்படிங்கிறது அனைவரும் ஒன்று. இப்போ இதில் முக்கியமாக நம்ம விநியோகக்கூடிய நீதியில் என்ன பார்க்கணும்னா, கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம், எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது டைப் என்னென்னா லீகல் ஜஸ்டிஸ். நம்ம தான் சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நீதிகள். அப்போ அந்த சட்டத்திற்கு புறம்பாக நம்ம நடக்கக்கூடாது. நாம் நல்வாழ்வு வாழ்கிறதுக்கு தான் இது சட்டங்கிறது இருக்குது. அதை மதித்து நாம் நடக்கணும். நாலாவது சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இந்த சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித உரிமை ரொம்ப முக்கியம். முதல்ல சொன்னோம், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. உலகத்தில் அனைவரும் சமம். நிறத்தாலோ மதத்தாலோ சமூகத்தாலோ ஜாதியாலோ எந்த விதத்துலையும் பிரிக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இந்த நீதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. இதை திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, கயவர் அழிவதார் காட்சி நயவில்லா நன்னயம் ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக பார்த்திங்கன்னா அநீதி மற்றும் தவறான நம்முடைய நடவடிக்கைகள் அழிவைத்தான் தரும். அதே நேரத்திலே நீதியும் நம்முடைய ஒழுக்கமான பாதையும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அது போய் கொண்டு விடும். இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை அருமையாக அமையுங்கிறத வள்ளுவருடைய கூற்று. இது ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு காலத்தில் பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவருடைய தீர்ப்பு வழங்குறதுல மிக பெயர் பெற்றவர். அப்போ அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. 2 விவசாயிகள் வர்றாங்க. 2 பேரும் ஒரு 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 கன்றை கூட்டிகிட்டு ஏய் தான் இது, ஒருத்தர் அவர் ஏய் தாங்கிறார். அப்போ 2 பேருமே அதுக்கு உரிமையாக கேட்குறாங்க. அப்போ யாரும் அது சாட்சி சொல்கிறோக்கோ இல்லை இவருடைய மாடு இது இவருடைய மாடு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இது எப்படி நம்ம அதை இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அரசர் என்ன செய்கிறாரு, சரிங்க 2 பேரும் கூப்பிடுங்க, யார்கிட்ட அந்த மாடு வருதோ அவர் தாங்க ஓனர் அப்படிங்கிறார். அப்புறம் இதில் ஒருத்தர் நம்ம ராமராஜன் ஸ்டைலில் பாட்டுப்படி அழைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு அன்பா அழைக்கிறார். அன்பா கூப்பிட்றாரு, நீ ஏன்டவா உன்னை நான் நல்லா பார்த்துக்கிடுவோம்ல, நீ என்னுடைய இதுதானே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. இன்னொருத்தர் வழக்கமாக மாட்டை என்ன செய்வான், ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையில் குச்சி வச்சுக்கிட்டு ஹாய் இன்னொரு பத்திரம் மாதிரி ஒரு 10 ஏண்டவா அப்படிங்கிறாரு. இப்போ மாடு பார்க்குது, 2 பேரையுமே பார்க்குது. அவர் அது நல்லா தெரியுது, யார் நம்ம அன்பாக நம்மளை வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறவற்றை அது என்ன செய்யுது, மாடு போகுது. அரசர் என்ன செய்கிறாரு, யார் அன்பாக நீங்கள் பார்த்துக்கிடுவீங்களோ அவங்களுக்கு தான் இது என்ன செய்யும், இந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பசுமாட்டை இந்த முதல்ல கூப்பிட்ட அன்பாக கூப்பிட்டவற்றை அனுப்பிட்டார். இப்போ இதுதான் ஒரு நீதி. எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கணும், யாராக இருந்தாலுமே அன்பு காமித்து நியாயமாக நடக்க வேண்டும். அப்படி நம்ம நியாயமாக நடந்தாலே வெற்றி மதிப்பு எல்லாம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதான் இந்த 8வது நீதி அப்படிங்கக்கூடிய தலைப்பிலே நாம் பார்ப்பது. நன்றி.